மியூச்சுவல் ஃபண்ட்ல இல்ல மத்த ப்ராடக்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி மக்கள்கிட்ட பேசும்போது, அவங்க சொல்ற முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, வருமானம் பத்துறதில்ல. செலவுக்கே போகுது வருமானம் அப்படிங்கிறாங்க. அந்த செலவு என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன விஷயமா மொபைல் ஃபோன். அத பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு ஒருக்கா, 2 வருஷத்துக்கு ஒருக்கா அப்டேட் பண்றாங்க. அது ஒவ்வொன்னும் பார்த்தீங்கன்னா, இப்போ குறைஞ்சபட்சம் 40,000 50,000 ரேஞ்சுல வாங்குறாங்க. அதே மாரி அவங்க டூ வீலர்ஸ், அப்புறம் கார். காரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு க க நிறுவனத்தில உயர் அதிகாரியா இருக்கிறவங்க, நிறுவன தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த டெப்ரிசியேஷன் காட்டுறக்காக கார 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாத்துறாங்க. 2வது அவங்க அதிகமா சுத்துறவங்க கூட. ஸோ அவங்களுக்கு கார் எல்லாம் அப்டேட்டடா இருக்கணும். 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாத்துறாங்க. ஆனா நம்மளும் வேலைக்கு போறவங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்கள மாரியே 3 வருஷத்துக்கு ஒருக்கா, 4 வருஷத்துக்கு ஒருக்கா கார மாத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி அப்கிரேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இஎம்ஐ கட்ட பிறகு அவங்களோட வருமானம் எல்லாம் செலவாயிருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தியேட்டருக்கு போறது. தியேட்டருக்குலாம் வருஷத்துக்கு ஒருக்கா 2 தடவ போனா தெரியாது. மாசம் மாசம் தியேட்டருக்கு போறது, வாரம் வாரம் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது. இதெல்லாம் வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியறதில்ல. சின்ன சின்னதா அப்படியே செலவு பண்றாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன அமௌண்ட்டுகள சேமிக்கிறது மூலமாவே அவங்க எதிர்காலம் ஃபினான்ஷியலி ஃபிட்டா இருக்கும்.